நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான கிறிஸ்பி பொட்டேட்டோ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் 2 பக்கமும் திருப்பி எடுத்துட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு ஸ்மேஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கூட பிழிஞ்சு எடுத்த பிரெட்டையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட பதம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு அப்ளை பண்ணிட்டு உருளைக்கிழங்கு மசாலாவை சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி உருட்டிட்டு லேயராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீஸை ஒவ்வொன்றா எடுத்து ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரவுமே நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.